இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதியவர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்களையும் ஆட்டி படைக்கும் நோய்கள்ல ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் மூட்டு வலியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதியவர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்களையும் ஆட்டிப்படைக்கும் நோய்களில் பெரும் பங்கு வகிப்பது இந்த ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் மூட்டு வலி. இப்போது இருக்கிற காலத்தில் அதிகமாக இருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்புகள் தான். நல்லா சொகுசாக இருப்பாங்க. எந்த ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பில்லை. அதே மாதிரி இடுப்பு மற்றும் கழுத்து எலும்புகள் மற்றும் தசை பகுதிகளில் தேய்மானம். அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணாமல் உட்காந்த இடத்துலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் தசை பிடிச்சிருக்கு. நம்ம டெய்லி நடந்துக்கிட்டே இருந்து ரத்த ஓட்டம் சீராகவே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா டக்கு நம்ம எந்திரிச்சு நின்னோம்னா ஒரு செகண்டுக்கு நம்மளால அடுத்த காலை எடுத்து வைக்கவே முடியாது. அந்த இறுக்கத்தை உண்டுபடுத்துது இந்த ஆர்த்ரைட்டிஸ். சராசரி உடல் எடையை மட்டுமே தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த எலும்புகள் படைக்கப்பட்டது. உடல் எடையை அதிகரிக்கும் பொழுது எலும்புகளின் இணைப்புகள் தங்கள் வன்மையை இழக்கின்றது. ஏன்னா வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் எலும்பு இருக்கும். இதனால மூட்டுகளில் வலியும் நடக்கும் பொழுது கழுக்கு கழுக்குன்னு சத்தமும் கேட்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படும் இந்த கீழ்வாயுவானது எலும்பு இணைப்புகளை அதிகம் பாதிக்குது. எலும்புகளின் இணைப்புகளுக்கு தகுந்தாற் போல நம்ம பயிற்சியை செய்யணும் அல்லது நோயின் தன்மைக்கேற்ப ஓய்வெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எலும்பு சந்திப்புகளில் வலி, வீக்கம், குத்தல், குடைச்சல், எரிச்சல், சிவப்பு என பல மாற்றங்கள் உண்டாகும். சமீப காலமாக குழந்தைகள் கூட மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. மூட்டுகளில் வலி உண்டாகும் பொழுது ஆரம்ப நிலையிலேயே நம்ம மூட்டு வலியின் காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியான சிகிச்சையும் எடுத்துக்க வேண்டும். வலி நிவாரண மாத்திரைகளை உண்பதால் நோய்க்கான காரணம் மறைக்கப்பட்டு நோய் முற்றி பல பக்க விளைவுகளை உண்டாக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க வலி மாத்திரையை சாப்பிடாம டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுபடி நம்ம பின்பற்றிட்டே வரணும். மூட்டுகளில் தோன்றும் வலியை நீக்கி வீக்கம் மற்றும் கிருமி தொற்றை கட்டுப்படுத்தி மூட்டுகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மட்டுமே அதிகம் காணப்படும் அற்புத மூலிகை கல்தாமரை என்று அழைக்கப்படும் மலைத்தாமரை ஆகும். சுமைலாக் செயலாணிகம் என்ற தாவரவியல் பெயர் கொண்ட லில்லியோசியே குடும்பத்தை சார்ந்த கல்தாமரை செடிகள் அழகாகவும் வீடுகளில் வளர்க்கப்படுகின்றது. இதன் வேர் மற்றும் இலைகள்ல டயோஸ்ஜெனின் என்ற வேதிப்பொருள் இருக்கு. இது மூட்டு வலியில் உள்ள வீக்கத்தை கட்டுப்படுத்துது. 2 அல்லது 3 கல்தாமரை இலைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கஷாயம் செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலியை குறைக்கும். இதன் இலைகளை லேசாக வெட்டிட்டு இளஞ்சூட்ல மூட்டுகளில் பற்று அல்லது ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தோம்னா வீக்கம் அப்படியே மறைஞ்சிரும். கல்தாமரை வேரை கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா பால்வினை நோய்களால் ஏற்படும் மூட்டு வலியை அது குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.